நண்பர்களே, ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு புதிய வீடியோ. ஒரு வாரமா நம்ம சேனல்ல வீடியோ போட முடியல. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம சேனலுக்கு வந்து 2வது ஸ்ட்ரைக் கிடைச்சது. ஸோ தெரியாதனமா ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டேன். ஸோ அதுக்கு கிடைச்சது. அது இப்போ கிளியர் ஆயிடுச்சு. அந்த ஒரு வாரமா என்னால் வீடியோ போஸ்ட் பண்ண முடியாது, கமெண்ட்ஸ் பண்ண முடியாது, எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்காக. ஸோ இந்த வீடியோவில் பல அற்புதமான விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். எல்லாமே நீங்க உங்க மொபைலில் பயன்படுத்தலாம். தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. மைக்ரோசாஃப்டோட பிங்க் ஏஐ, அதே மாதிரி கூகுளோட பாட், இந்த ரெண்டு இதுலையும் வாய்ஸ் சேட்டை நீங்க பயன்படுத்தலாம். பட் ஓபன் ஐயோட சாட் ஜிபிடில உங்களால வாய்ஸ் சேட் பயன்படுத்த முடியாது. ஸோ அதுக்காக சமீபத்தில் ஓபன் ஐ சாட் ஜிபிடிக்கு ஒரு புதிய அப்டேட் மூலியமா நீங்க வாய்ஸ் சேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பொதுவாகவே சாட் ஜிபிடில புது விஷயங்களை அறிமுகப்படுத்தினாங்கன்னா அது பிரீமியம் யூசர்ஸ் தான் அறிமுகப்படுத்துவாங்க. பட் என்னமோ தெரியல, ஓபன் ஐ சாட் ஜிபிடில வந்து எல்லாரும் பயன்படுத்துற மாதிரி இந்த வாய்ஸ் சேட்டை அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ நான் அதை காட்டுறேன். நீங்க Chatgpt பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க தெரிஞ்சுக்கலாம். சரி, உங்க போன்ல நீங்க Chatgpt பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா அந்த Chatgpt ஃபர்ஸ்ட் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி பிரஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இன்ஃபர்மேஷனுக்குள்ள போங்க. இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி கீழே பாத்தீங்கன்னா ஆப் டீடைல்ஸ் ஸ்டோர் இருக்கும், அதுக்குள்ள போங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஓப்பனுங்கிற இடத்துல அப்டேட் இருந்துச்சுன்னா அப்டேட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது வி ஹேவ் அப்டேட்டட் அவர் டேர்ம்ஸ் ஆஃப் யூஸ் அண்ட் ப்ரீவசி பாலிசி எஃபெக்டிவ் டிசம்பர் 14, 2023. அதாவது அவங்களுடைய டேர்ம்ஸோட இது கண்டிஷன் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிருக்காங்களா, அதுக்கு நீங்கள் அக்ரி கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ நம்ம கொடுத்துருவோமே. சரி, கொடுத்தாச்சு. இந்த Chatgpt 3.5 வெர்ஷனில் தான் இருக்குது. ஸோ புது வெர்ஷனாக நீங்கள் அனுபவிக்கிறேன்னா அதுக்கு நீங்கள் சம் அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணணும். பட் Chatgptல சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு புதிய செட்டிங், அதுதான் பாட்டம் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மைக் இருக்குது. அதுக்கு முன்னாடி பாருங்கள் வாய்ஸ் சேட் பண்ணலாம், அந்த ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. தட்டி பார்ப்போம். வாய்ஸ் சேட் இப்போ சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அந்த இடத்த டேப் பண்ணுங்க. கன்வெர்ட்டிங் டு டெக்ஸ்ட் வர வாய்ஸ் சேட்னு கொடுத்து ஆஃப்டர் யூ ஃபினிஷ் ஸ்பீக்கிங் go to that place அப்புறம் சென்ட் கொடுத்தா போதும். ஆட்டோமேட்டிக்கலி அதுக்குண்டான ரிசல்ட்டை Chatgpt கொடுத்துரும். ஸோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நீங்கள் இந்த பிங்கோட ஏஐ, அதுக்கப்புறம் கூகுளோட பாட், அதுக்கப்புறம் ஓப்பன் ஐயோட Chatgpt, ஸோ மூணுலேயும் வாய்ஸ் சேட் பயன்படுத்திருப்பீங்க. எது ரொம்ப ஒர்த்தாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்க. நீங்கள் கூகுளோட சர்ச் இன்ஜினை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா அந்த கூகுளோட சர்ச் இன்ஜினில் நிறைய ஹிடன் ஜெம்ஸ் வந்து ஒழிஞ்சிருக்கு. ஸோ அதில் நீங்கள் நிறைய விஷயங்களை அனுபவிச்சிருப்பீங்க, பயன்படுத்திருப்பீங்க. ஸோ அதோட சேர்த்து நான் சொல்லக்கூடிய இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. குறிப்பாக ஒரு சில ஆங்கில வார்த்தைகள் வந்து உங்களால் உச்சரிக்க முடியல அப்படின்னா நான் காட்டக்கூடிய இந்த ஸ்டெப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா நீங்க சக்சஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப் தான் கூகுளோட சர்ச் இன்ஜின்ல என்னால் பார்க்க முடிஞ்சது. நான் செக் பண்ணி பார்த்தேன். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க, தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஆங்கிலத்தில் ஒரு சில வார்த்தைகள் வந்து உங்களுக்கு உச்சரிக்க முடியல, அதாவது உச்சரிக்க தெரியல. ஸோ அதுக்கு கூகுளோட சர்ச் இன்ஜின் இருக்கு. நம்ம அதை எங்க பயன்படுத்தோம்னா கூகுளோட குரோம்ல பயன்படுத்தும். குரோம் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணோம்னா இதில் என்ன பண்ணுங்க, அந்த வார்த்தையை நீங்க மென்ஷன் பண்ணி இங்கிலீஷ் அடிங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சாட் இன் இங்கிலீஷ் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா சர்ச் ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா சேட், அரட்டை இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஸ்பீக்கர்லாம் இருக்குது. அதை நீங்கள் தட்டினீங்கன்னா எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உச்சரிச்சிக்கலாம். ஸோ நம்ம உச்சரிக்கிறது கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்கு கூகுள் என்ன அப்படின்னா அப்படியே கீழே வந்தீங்கன்னா இம்ப்ரூவ் யுவர் ஸ்பீக்கிங் கொடுத்துருக்காங்களா, இதில் ப்ராக்டிஸ்ன்னு இருக்கு. அதை கொடுத்தோம்னா அந்த வார்த்தையை நீங்கள் உச்சரிங்க. இதில் உச்சரிச்ச உடனே அது உள்வாங்க கூகுள். அதுக்கப்புறம் இது கரெக்டா இல்லையா அப்படிங்கறத நமக்கு ரிசல்ட்டா கொடுக்கும். செமல ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நீங்க கூகுளோட பாட மொபைல்ல பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா அந்த கூகுளோட பாட்ல சமீபத்தில் ஒரு 4 விதமான எக்ஸ்டென்ஷனை வந்து அறிமுகப்படுத்தலாம். கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல வந்து யூடியூபை நீங்க ஒரு எக்ஸ்டென்ஷனா பயன்படுத்தலாம், அதே மாதிரி ஜிமெயிலை பயன்படுத்தலாம். இந்த மாதிரி 4 விதமான ஒரு எக்ஸ்டென்ஷனை என்னால் பார்க்க முடியுது. ஒரு சில விஷயங்களை நானும் ட்ரை பண்ணேன். ஸோ அது சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோவும் என்னுடைய சேனல்ல போட்டிருக்கேன், வேணா செக் பண்ணி பாருங்க.
இப்போ அதே கூகுள் பாட்ல என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க யூடியூப் எக்ஸ்டென்ஷனை பயன்படுத்தும் போது அதுல வரக்கூடிய வீடியோ இருக்குல்ல, அந்த வீடியோல குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த வீடியோ ஒரு ஆங்கிலம் கலந்த வீடியோவா இருந்தா அதுல அவங்க என்ன சொல்ல வராங்களோ அதை அப்படியே கூகுள் பாட் என்ன பண்ணும், எடுத்து உங்களுக்கு ஒரு சம்மரியா கொடுக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அதை விட நீங்க செக் பண்ணி பாருங்க கூகுள் பாட்ல. நான் இந்த வீடியோல கூகுள் பாட்ல போயிட்டு செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ கூகுள் பாடை பயன்படுத்துறதுக்கு அவங்களுடைய கூகுளோட குரோமை யூஸ் பண்ணுங்க. போயிட்டு கூகுள் பாடை டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட்டை கொடுக்கும், அதுக்குள்ளே போயிடுங்க. ஸோ டேரெக்டாக வந்து கூகுள் பாடை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஏன்னா நான் கூகுள் அக்கௌண்ட்டை பயன்படுத்திருக்கேன் கூகுளோட குரோமில். ஸோ என்டர் அ ப்ராம்ப்ட் ஹியர். இதில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு வார்த்தையை நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி நான் சென்ட் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டேன், கூகுளோட பாட்டில் வந்து யூடியூபோட எக்ஸ்டென்ஷன் வந்து எனபிளில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ டாப் லெஃப்ட்டில் ஒரு 3 லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போனீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் இருக்கும். அதை நீங்கள் தட்டினீங்கன்னா அதுக்குள்ளே இந்த யூடியூபோட எக்ஸ்டென்ஷன் இருக்குது. ஸோ அங்கே செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை சென்ட் பண்ணுறேன் கூகுள் பாட்க்கு. சென்ட் பண்ணும் போது எந்த மாதிரி ரிசல்ட்டை கொடுக்குதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா, செமையாக இருக்குது. பார்த்தீங்களா, த நம்பர் ஆஃப் எக்ஸ் இன் வெனிலா கேக் ரெசிபி கேன் வெரி டிபெண்டிங் ஆன் த ஸ்பெசிஃபிக் ரெசிபி. இருந்தாலும் எப்படி கொடுத்துருக்கு பாருங்கள். அதாவது இது வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் கூட பண்ணலாம். எக்ஸ்போர்ட் டு ஷீட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கங்க எத்தனை முட்டை தேவைப்படும், என்னென்ன இதுக்கு எவ்வளோ முட்டை தேவைப்படும் அப்படிங்கிறத ஒரு டேபிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம், யூடியூப்பில் வீடியோவாக நம்ம செக் பண்ண முடியுமான்னு அப்டேட் பண்ணிட்டேன். வெயிட் பண்ணுவோம். ஸோ யூடியூப் கனெக்ட் ஆகிடுச்சு. நல்லா பாருங்கள் மக்களே, பாருங்கள் வீடியோவும் கொடுத்துட்டாங்க. பாருங்கள் அது ரிலேட்டடான வீடியோ நிறைய டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வீடியோவை நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். ப்ளே ஆகுதா, சரி. எனிவே இதில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே எதுவும் சம்மரிஸ் இருக்கா, சம்மரிஸ். ஸோ கண்டிப்பாக இன் ஃபியூச்சரில் வந்து அந்த வீடியோ டிஸ்பிளே பண்ணும்போது கண்டிப்பாக அது சம்மந்தப்பட்ட சம்மரிஸ் வந்து டிஸ்பிளே ஆகும் உங்களுக்கு. ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், எந்த சம்மரிஸும் டிஸ்பிளே ஆகலை. மேபி இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்த அப்டேட்டில் கண்டிப்பாக அதை நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது ஒரு தரமான ஒரு சம்பவம், ஒரு மெசேஜ் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஆமாங்க, 1 டிசம்பர் 2023 முதல் நீங்கள் புதுசாக சிம் வாங்க போகிறீங்கன்னா வாங்க போகும்போது கையில் மறக்காமல் ஆதார் கார்டை எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஆதார் கார்டை வந்து மஸ்ட்டாக ஸ்கேன் பண்ணும் அப்படின்ட்டு இருக்காங்க. உங்களுக்கு மட்டும் இல்லை, அந்த சிம்மை யார் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் ஒரு சின்ன ஆப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த மாதிரி சிம்மெல்லாம் பயன்படுத்தி தான் நிறைய ஃப்ராடு தனம்லாம் நடந்திருக்கு. நிறைய பேரை ஏமாற்றி பல லட்சங்கள் சொல்லிட்டு போன கதைகள் எல்லாம் நீங்கள் நியூஸில், இந்த டிவி சேனல்களில், யூடியூப்பில் இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்முடைய இந்திய அரசாங்கம் எடுத்த முதல் நடவடிக்கை அப்படின்னு சொல்லலாம். நிறைய நடவடிக்கை எடுத்துக்காங்க, பட் இது வந்து கொஞ்சம் டைட் அப்படின்னு சொல்லலாம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த டீலர்ஷிப் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணணும்னா வெரிஃபிகேஷன், அவங்களுடைய டீட்டெயில்ஸை மஸ்ட்டாக வந்து அந்தந்த துறைகளில் வந்து சப்மிட் பண்ண அப்படின்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது செய்ய தவறினால் அவங்களுக்கு ஜெயில் பிளஸ் 10 லட்சம் ஃபைன் அப்படிங்கிற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த சிம்மை வாங்குறவங்களுக்காக ஒரு புதிய கண்டிஷன், ஆதார் கார்டு கண்டிப்பாக இருக்கணும், அதை ஸ்கேன் பண்ணணும். அது மட்டும் இல்லை, இனி பல்கா சிம்மை வந்து வாங்க முடியாது, ஒரு குறிப்பிட்ட சிம்மு மட்டும்தான் உங்களால் வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி புது புது விஷயங்களை அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இனி புதுசாக சிம் வாங்கும்போது இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபைனலி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், நீங்கள் உங்கள் ஃபோனில் வாட்ஸ்அப்பை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் சமீபத்தில் நிறைய புது புது விஷயங்கள்லாம் அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ என்னால் வந்து அது எல்லாத்தையும் என்னுடைய சேனலில் அப்டேட் பண்ண முடியாது. நான் முதலே சொன்னோம்ல அந்த சம்பவம்னால, சரி இருக்கட்டும். ஸோ வாட்ஸ்அப்பில் புது புது விஷயங்கள்லாம் வந்திருக்கேன், அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஒரு மிக்ஸாக காட்டுறேன், தெரிஞ்சுக்கோங்க, பயன்படுத்துங்க. அடுத்தது வாட்ஸ்அப்பில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நான் எல்லாத்தையும் உங்களுக்கு இந்த வீடியோ தெரியப்படுத்த போகிறேன். வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ண உடனே டாப் ரைட்டில் என்னுடைய ப்ரொஃபைல் பிக்சர் இருக்குது. ஸோ நான் அதுக்குள்ளே போகிறேன். போன உடனே பார்த்தீங்கன்னா என்னுடைய நேம், என்னுடைய மொபைல் நம்பர் அவைலபிள். கீழே பாருங்கள் ப்ரொஃபைல் ப்ரீவசி கான்டாக்ட்ஸ்ன்னு இருக்கா, அதை சுற்றி பாருங்கள், ஒரு சின்ன சின்ன கட்ட மாதிரி தெரியுதா. இப்போ இது வந்து சமீபத்தில் அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் எனக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த மாதிரி வரப்போகுதுன்ட்டு. ஸோ என்னுடைய வாட்ஸ்அப்பில் இப்போ என்னால் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் அக்கௌண்ட்டுக்குள்ளே போவோம். போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக நீங்கள் இமெயில் அட்ரஸை கொடுத்துக்கோங்க. ஏன்னா வெரிஃபிகேஷனுக்கு இமெயில் அட்ரஸையும் நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. இதனால வரைக்கும் நீங்கள் இந்த நம்பர், மொபைல் நம்பரை தானே நீங்கள் பயன்படுத்திருப்பீங்க. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் இமெயிலையும் பயன்படுத்தலாம் உங்களுடைய அக்கௌண்ட் வெரிஃபிகேஷனுக்கு. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க, அப்ளை பண்ணி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், அதாவது இந்த குரூப் அக்கௌண்ட் இருக்குல்ல,
அந்த குரூப் அக்கௌண்ட்டில் வந்து இந்த மாதிரி வாய்ஸ் சேட் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னுடைய குரூப் அக்கௌண்ட்டில் வாய்ஸ் சேட் வந்திருக்கு. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். டாப்பில் பார்த்தீங்கன்னா ரைட்டில் பாருங்கள், வாய்ஸ் சேட் பண்ணலாம். அதை நான் தட்டின உடனே பாருங்கள், ஸ்டார்ட் குவைட்லி வித்தவுட் ரிங்கிங். அதாவது எந்தவித நோட்டிஃபிகேஷன் இல்லாமல் நீங்கள் வாய்ஸ் சேட் பண்ண முடியும். அதுவும் குரூப் அக்கௌண்ட்டில் நிறைய பேர் சேர்ந்துருப்பாங்கல்ல, அதில் நீங்கள் வாய்ஸ் சேட் பண்ணலாம். எந்தவித நோட்டிஃபிகேஷன் இல்லாமல் நீங்கள் வாய்ஸ் சேட் பண்ண முடியும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்திருக்கு. ஸோ நான் ட்ரை பண்ணல, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன ஒவ்வொரு விஷயங்கள், காட்டின விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் அனுபவிச்சுட்டு போட்டுமே இதோட பலனை. ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோக்கில் நிறைய பட்டன்ஸ்லாம் இருக்குது. அது பிடிச்சமானதை தட்டி விட்டுருங்க. அதே மாதிரி 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக்.